அன்புக்குரிய தேவஜனமே எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். உடைய காரியங்கள் யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அவரை நம்பினோர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போறதில்லை. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள்ன்னு சொல்லியிருக்காரு. அதனால அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சங்கீதக்காரன் சொன்ன போல என் பாத்திரம் நிரம்பி வழி. எதுவும் இல்லாமை குறைகள் அதெல்லாம் கர்த்தர் நிவர்த்தி பண்ணி எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். விசுவாசத்தோட இந்த செய்தியை கேளுங்க. கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை காண பண்ணுவார். இன்றைக்கு நம் செய்தியின் தலைப்பு ஆசீர்வாதமான வீடு. செய்திக்கு ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தருடைய பெட்டி கிதியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல கர்த்தர் வீட்டை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கின்றோம். நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, எண்ணாகமம் 24:1 சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்ம ஆசீர்வாதமா இருப்பதே அவருக்கு பிரியங்க. நம்ம சந்தோஷமா இருப்பதே அவருக்கு பிரியம். நம்ம பாடுகளையும் வேதனையும் துக்கத்தையும் எல்லாம் வியாதியையும் இதெல்லாம் நம்ம வறுமை தர்த்தத்தெல்லாம் சுமக்கக்கூடாது. சுமந்து அந்த துக்கத்துக்குள்ள நம்ம மாட்டிக்க கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் அவர் நமக்காக சிலுவையில எல்லாம் சுமந்துட்டார். பலவீனங்களை சுமந்துட்டாரு, நோயை சுமந்துட்டாரு, சாபத்தை சுமந்துட்டாரு, பாவத்தை சுமந்துட்டாரு, அக்கிரமத்தை எல்லாத்தையும் நமக்கு சமாதானம் உண்டு போன ஆக்கிரே கர்த்தர் மேல் வந்தது. ஏன்னா அவர் சமாதான பிரபு. ஆனா பாருங்க, இன்றைக்கு எல்லா இடத்துலையும் ஒரே குறைகளும், இது இல்லை, நான் ஆசீர்வாதமா இல்லை, என் வீடு ஆசீர்வாதமா இல்லை, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கல அப்படின்னு ஆண்டவரை குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து சிலுவையிலே முடிச்சிட்டாரு. அதை நீங்க விசுவாசத்துல எடுத்துட்டீங்கன்னா போதும். அதுதான் அது அது செய்ய முடியாம நம்ம ஒரு இது அந்த பேங்க்ல ஒரு பணம் போடுறோம் இல்லையா? பணம் போட்டுட்டு அதில் என்ன பண்ணுறோம், நமக்கு அர்ஜென்ட்டுக்கு போய் ஏடிஎம் கார்டை வச்சு எடுக்கிறோம். எனி டைம் மணின்ற மாதிரி. அதே மாதிரி தான் கர்த்தர் நமக்கு சிலுவையில் எல்லாம் செய்து வச்சுட்டாரு. அது விசுவாசத்தை கொண்டு நம்ம அதை சுதந்திரிக்கணும். அவ்வளோதான் எடுக்கணும். அது இப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால தான் சொல்றோம், ஆண்டோடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமாயிருங்க. அதுவும் இல்லாம மோசே இறந்து போன உடனே யோசுவா மேல அந்த இது அவரோட லீடர்ஷிப் வரும்போது அவர் பயப்படுறாரு. ஏன்னா அந்த ஜனங்களை பற்றி அவருக்கு ரொம்ப தெரியும். அதனால என்ன சொல்றாருன்னா, அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும்பான்றார். அதுதான் வேதத்த படிச்சுட்டு நீங்க வேதத்த சும்மா ஏதோ ஒரு புக்கு மாரி, சாதாரண புக்கு மாரி படிச்சீங்கன்னா, அது புக்கு மாரி தான் அது. அதுல உ ஆ வேதத்துல சொல்லியிருக்கு, ஆவி உண்டு, ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு. அந்த வார்த்தை உங்களோடு பேசும், உங்களை திடப்படுத்தும், உங்களை ஆதரிக்கும், உங்களை அரவணைக்கும். கர்த்தர் நல்லவர். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனா இருந்தது. அதனால நீங்க எப்பவுமே வே நல்லா வேதாகமத்தை எடுத்துட்டு போய் உட்கார்ந்து அது கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த வார்த்தையுடைய வல்லமை உங்க மேல அப்படியே இறங்கும். அப்ப நீங்க சொல்லுவீங்க, நீரே என் பலன், நீரே என் கோட்டை, நீரே என் நம்பிக்கைன்னு. இப்போ நம்ம பார்க்கும்போது, நம்ம எதெல்லாம் நம்ம பேசுறோம் அப்படிங்கிறத நம்ம நல்ல இருதயத்திலேருந்து நல்லத நம்ம விதைச்சிருந்தோம்னா, அது பொக்கிஷமா வெளிய வரும்போது, அது நல்ல விசுவாச வார்த்தைய நம்ம பேசி, வசனத்த ஏற்று உள்ள வச்சிருந்தோம்னா, அது வெளிய வரும்போது அருமையான, நன்மையான அ கனியா வெளிய வரும். அதே நேரத்தில வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இருதயமே கேடுள்ளதும், திருக்குள்ளதுமா இருக்கு. நெறைய பேருக்கு எரிச்சல். ஐயோ! நான் செத்தா கூட அவங்க வீட்டுக்கு போமாட்டேன். நீ செத்து போறப்ப எப்படி போவ? அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். என்ன டயலாக் இது எல்லாமே உலகத்தாருடைய வார்த்தைகள் தேவ பிள்ளைகளே. அதனால தான் நான் சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய வாய் ரட்சிக்கப்படணும். வாய் ரட்சிக்கப்பட்டா தான் வாழ முடியும். ஏன்னா, இயேசுவின் நாமத்திற்கு எவ்வளோ வல்லமை இருக்கோ, அதே வல்லமை நாவின் அதிகாரத்தில இருக்குது. நம்ம எத பேசுறோமோ, அந்த கனிய நீ புசிப்பாய்ன்னு நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கு. அதனால நீங்க எப்பவுமே அந்த மாம்ச வார்த்தை, உலக வார்த்தை, பிசாசு வார்த்தையெல்லாம் சொல்றத நிறுத்திட்டு, வசனத்தால வாழ கற்றுக்கொள்ளுங்க. வசனம் சொல்லுதுல்ல அப்படி. இப்ப நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அதேதான் இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. நாமும் ஆசீர்வாதங்களுக்காக அநேக முறை ஜெபிக்கிறோம். ஜெபித்தும் இன்னும் பூரண ஆசீர்வாதம் கிடைக்கவில்லையே என்று அங்கலாய்க்கிறோம். அப்படித்தானே? இந்த செய்தியின் மூலம் தேவன் ஓபேத் ஏதோமின் வீட்டை எப்படி ஆசீர்வதித்தார் என்று பார்த்து, நாமும் அதை உரிமையாக்கி பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த செய்தியை பேசப்படுறாரு. இந்த வீட்டில் 3 மாதம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது. கூடாரத்துக்கு இன்றும் பெட்டி கொண்டு வரப்படவில்லை. ஏனென்றால் பெட்டி கொண்டு வரும்போதே
அதான் அந்த ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா? மோசமான சம்பவம். பெட்டியை தொட்ட ஊசாவை கர்த்தர் அடித்தார். எனவே மக்கள் அனைவரும் கண்டு பயந்தார்கள். மக்கள் எல்லோரும் கண்டு பயந்து ஒதுங்கின நேரம், ஓபேத் ஏதோமும் தன்னுடைய வீட்ல அத வைக்க அவர் வந்து அத வைக்கிறதுக்கு அனுமதிச்சாரு. அதனால பாருங்க, எனவே கர்த்தர் இந்த வீட்டாரை இதை கண்ட தாவீது ராஜாவும் பெட்டியை கூடாரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருடைய பெட்டி இருக்க வேண்டிய இடம் எதுனா ஆசாரிப்பு கூடாரம். அதாவது இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே வழி நடத்தினார் தேவன். உடன்படிக்கை பெட்டி என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமா இருக்கின்றது. ஓபேத் ஏதோம் வீட்டில் பெட்டி இருந்தது என்பது கர்த்தர் அங்க இருந்தார். கர்த்தர் அங்கமா தேவன் இருந்தது வீட்டில் அல்ல. அதான் சொல்றாங்களே, இப்போ வந்து இன்னைக்கு ரொம்ப அபிஷேகம், ரொம்ப இன்னைக்கு ஆராதனை நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு ஊழியத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்க ஊழியத்துல வந்த மக்களை குறிக்கும். அதே தான் இங்க. அந்த வீட்டை ஆசீர்வதித்தாருன்னா, வீட்டில் குடியிருக்கும் சரத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கும் அவங்கள ஆசீர்வதிக்கிறார். நமது சரீரம் கர்த்தர் தங்கும் ஆலயம், வாசஸ்தலம். எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் தேவனுடைய வல்லமை, நாம் அவற்றை தேவனுடைய வல்லமையினால் நாம் அவற்றை மேற்கொள்ளலாம். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளிருந்து 3 காரியம். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பாருங்களேன், வேதம் என்ன சொல்றா? நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். ஆனா அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை ரட்சித்தார்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. உதவி செய்வார் ஆண்டவர், விடுதலை செய்வார். எப்படின்னா, அப்போ உன் பிரச்சனை மத்தியில வந்து கர்த்தர் நிக்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒரே பயமா இருக்கு. என்னன்னு தெரியல. ஒரே போராட்டம். ஒண்ணு முடிஞ்சுனா ஒண்ணு, ஒண்ணு முடிஞ்சுனா ஒண்ணு முடிஞ்சு அப்படின்னு பேசுறீங்க. ஆனா, எதுக்கு நம்ம வந்து பாருங்களேன், எல்லா சூழ்நிலையும் நான் அடிக்கடி சொல்லுவேன். நெறைய பேர் ஃபோன் பண்றது என்ன பண்றீங்க? சத்துரு போராட்டம், சத்துரு போராட்டம்ன்றீங்க. சத்துரு போராட்டத்துக்கு எதுக்கு? இப்போ நான் நெறைய செய்தியிலேயே சொல்லியிருக்கேன். சத்துருக்கள் பெருகினா தான் உங்க தலை உயர்த்தப்படும். ஏன் தெரியுமா? சத்துருக்கள ஒரு பக்கம் பார்க்கும்போது, சத்துருக்கள் இருப்பதனால தான் நம்ம ஆண்டவர் கிட்ட ஓடி போய் இரவும் பகலும் அவர கூப்பிட்டுக்கிட்டு அவர் பாதத்துல கிடக்குறோம். சத்துருக்கள் இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? நல்லா உட்காந்து உலகத்துல டிவிய பார்த்துட்டு, சினிமாவ பார்த்துட்டு, நல்லா சாப்பிட்டு, உடம்ப நல்லா வெயிட் போட்டுக்கிட்டு, அப்புறம் டாக்டர் ஓடு ஓடுன்னுவாரு. அப்புறம் ஓடுவீங்க. அது மாரி இல்ல. அதனால தான் சத்துருக்களுக்கு மேல தான் நம்மள வந்து கர்த்தர் சொல்றாரு, சத்துருவின் சகல வல்லமையை மே மேற்கொள்ளும் அதிகாரம் இயேசுவின் அதிகாரம். அதனால சோர்ந்து போகக்கூடாது. ஒரு நாளும் பயப்படாதீங்க. கர்த்தர் கூட இருக்கிறார்ன்னு உணர்ந்துட்டீங்கன்னா போதுங்க, உங்களுக்கு தைரியம் வந்துரும். நாங்கலாம் இவ்வளோ பெரிய ஊழியத்த செய்றோம். அங்க வந்து எவ்வளவோ பிசாசு விரட்டுறோம் இயேசுவின் நாமத்துல. அங்க வந்து யார் இருக்கா? கர்த்தர் கூட இருக்கிறாரு. அவர் தான் எல்லாம் செய்றாரு. நாங்க தொடும்போது அவர் தொடுறாரு. நாங்க போறோம் இயேசுவின் நாமத்துல சொன்னா அவர் விரட்டுறாரு. அதுதான். வாழ்க்கையில அப்படித்தான். நீங்க போராட்டம், போராட்டம், போராட்டம்ன்னு இதையே வந்து மைக் போட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. இல்ல. நீதிமான்களுக்கு அதுவும் இருக்கும். அதெல்லாம் கர்த்தர் நிக்கிறாரு. எனக்கு பிரச்சனை இல்ல. இயேசு நிக்கிறார். விடுதலை தருவார். விசுவாசிங்க கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். அதுல பாருங்க, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்த 3 காரியம். மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனின் தொழித்த கோல், மோசேயின் 2 கற்பலைகள். ஏன் தெரியுமா? இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி நமக்கு இத வந்து எழுதி வச்சிருக்கு. இதனால நடந்தது, எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி தான். மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் என்று சொல்லும்போது முதல் பாயிண்ட். அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினபோது வனாந்திரத்திலே உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமர் நிறைய வைக்க வேண்டும் என்றார். யாத்திராகம் 16:32. எவ்வளோ தூரம் கர்த்தர் வழி நடத்தினார். யோசனை பண்ணி பாருங்க. ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள வழி நடத்துறார் சுவாமி. அது பாருங்க, அந்த மன்னா வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நெய்யிலிடப்பட்ட பணியாரம் போல். அதாவது அந்த டேஸ்ட். அது எதுக்கு அத குடுத்தாரு? அவங்களுக்கு பாருங்க, அவங்க கால் வீங்கல, அவங்க வஸ்திரம் பழுது ஆகல. எதுக்கு? அந்த மன்னாவ சாப்பிட்டுருந்தாங்க. நல்ல காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எல்லாம் கிடைக்குது. அதனால தான் நாங்க என்ன சொல்றோம், வேதத்த படிங்க. வேதத்த மன்னாவா புசிங்க. கையில சும்மா நீங்க வேதத்த சில பேர் பார்த்தீங்கன்னா, வேதத்த இப்படி எடுத்துட்டு படிச்சுட்டு வைப்பாங்க. சில பேர் வேதத்த பைபிள் எடுத்து தலைக்கடியில வச்சுப்பாங்க. எதுக்கு? அவங்க சொல்லுவாங்க ஒண்ணு, பிசாசு வராம பிசாசு உங்களுக்குள்ள இருக்கும்போது என்ன செய்றது? ஒரு தடவ ஒரு பிரதர் வந்து என்ட்ட ஒரு பையன் வந்தான். ஆண்டி நீங்க சொன்ன மாரி நல்லா ஜெபம் பண்ணிட்டு, நல்ல விசுவாசத்துல ஜெபிச்சு சுத்தி சிலுவ போட்டு படுத்துட்டேன். அன்னைக்கு பாருங்க எனக்கு ரொம்ப என்னைய வந்து பிசாசு அழுத்திருச்சு அப்டின்னா. அப்பதான் நான் சொன்னேன், சுத்தி நீ ஆண்டவருடைய பிரசன்னத்துல அ தெ இயேசுவின் ரத்தத்த தெளிச்சு படுத்துட்டப்பா, உனக்குள்ள இருக்கிற பிசாசு எழும்பி உன்ன அழுத்திருச்சு. அதானே உண்ம.
நீங்க ஒரு நாள் பிசாசுக்கு இடம் குடுக்காதீங்க. கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு அத உணர்ந்து நீங்க அவர் சொல்றார் இல்லையா? நம்ம தான் கர்த்தர் தங்கும் வாசஸ்தலம். நம்மள நம்பி அத விரும்பி வந்து தங்கியிருக்கிறார். சீயோன வந்து சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரரேன்னு கூப்பிட்டாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு பிரியமான பிள்ளையே, நான் விரும்பி தெரிந்து கொண்ட பிள்ளையே, நான் உங்களிடத்துல வந்து வாசம் பண்ணிடுறேன்னு எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியங்க இது. நீங்க சோர்ந்து போகலாமா? கர்த்தர் கூட இருக்கிறாரு. ஆனா நீங்க இப்போ உங்க வீட்டுக்கு வந்து உங்க சொந்தக்காரங்க வராங்க, உங்க அம்மா வராங்க, உங்க அப்பா வராங்க, இல்ல யாராவது சொந்தக்காரங்க. அவங்க வீட்டுக்கு வந்த உடனே நீங்க அவங்கள வரவேன்னு வந்து அவங்கள கவனிச்சு, அவங்களுக்கு நல்லா சாப்பாடு குடுத்து, அவங்க நல்லா பேசுனீங்கன்னா, அவங்க இருதயம் மகிழ்ச்சியா இருக்கும். அப்படித்தானே? இங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரு. அவர்ட்ட பேசுறதே கிடையாது. அவர கண்டுக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அதுதான் சொல்றாரு, கர்த்தர் கூட இருந்து எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். அவர் கையில ஒப்படைச்சிடணும். ஆண்டவரே நீங்க என் கூட நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். நம்முடைய வாழ்க்கை படகுல ரட்சிக்கப்பட்ட கர்த்தர் ஏறுகிறார். அப்புறம் உட்காருவார். அப்புறம் நமக்கு போதகம் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தா ஆசீர்வாதமா நமக்கு கொடுப்பார். அதுதானே செய்யணும். நம்ம வாழ்க்கை படகுல இயேசு இருக்கிறார் அப்படின்னு உணர்ந்து வாழணும். பொய் பேசக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்யக்கூடாது. பிரியமான காரியத்தை பார்க்கக்கூடாது. அன்னைக்கு ஒரு சகோதரி எனக்கு சொன்னாங்க, எனக்கு இந்த சீரியல் பார்க்கலன்னா மண்டையே உடைஞ்சு போற மாரி இருந்துச்சு சிஸ்டர். ஆனா நீங்க அந்த செய்தியில ஒண்ணு சொன்னீங்க. உன் கூட உட்கார்ந்துகிட்டு ஆண்டவர் இந்த சீரியல சினிமாவா பார்ப்பாரா? கேட்டுக்கோ. நீயே கேளு அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு வார்த்தை அந்த மகள வந்து சினிமா சீரியல விட்டு ஸ்டாப் பண்ணிடுச்சு. அப்படிதான் ஒரு வார்த்தை நம்ம கூட இருக்கிறார்ன்னு உணர்ந்துட்டீங்கன்னா எல்லாம் மாறி போகுங்க. அதுதான் பாருங்க. அதுல சொல்றாரு, கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து விடுதலையாக்கினான். 40 வருடம் பிரயாணம் செய்தார்கள். இந்த 40 வருடம் தேவன் தான் அவர்களை போஷித்தார். கானானுக்குள் அவர்களை பிரவேசித்து, விதைகளை விதைத்து, தானியங்களாகிய பலன் கிடைக்கும் வரை கர்த்தர் தான் அவர்களை போஷிக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆமா. நம்மளை போஷிக்கிறவர் அவர்தான். அத விட பாருங்கங்க, இப்போ நம்ம சாப்பிடுறோம். எவ்வளோ இந்த எலும்பு கடிக்கிறது, அந்த கடிக்கிறது, இந்த கடிக்கிறது எல்லாம் நம்ம பாருங்க உள்ளேல இருக்கிற எல்லா அவயவங்களையும் யார் இயக்குறார்ன்னு நினைக்கிறீங்க? கர்த்தருடைய அவர் தான் பண்றாரு. இன்னர் ஆர்கன்ஸ்லாம் யார் பண்றா? ரைஸ் மில் மாரி அரைக்குது. இப்ப எலும்பு போய் இண்டஸ்ட்ரைன்ல போய் சின்ன பகுதி அது. அந்த குடல்ல போய் குத்திருச்சுன்னா அவ்வளோதான். அதெல்லாம் என்ன அருமையா தேவன் நம்மளை பாதுகாத்து, நம்மளை போஷித்து, நம்மளை நடத்துகிறார். இதுக்கெல்லாம் நீங்க நன்றி சொல்ல வேண்டாமா? நான் அதனால தான் எப்பவுமே சொல்லுவேன், "உண்ண உணவு குடுத்தீரே நன்றி ஐயா. உடுக்க உடை குடுத்தீரே நன்றி ஐயா. இருக்க இடம் குடுத்தீரே நன்றி ஐயா." இரவும் பகலும் வாட்ச்மேன் போட்டா கூட அவன் தூங்கிடுவான். அவர் கண் மூடாம இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதில்லை பார்க்கிறார். எவ்வளோ நன்றி உள்ளவர்கள் நம்ம இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல முறுமுறுக்காதீங்க. கர்த்தருக்கு முறுமுறுப்பு வந்து அருவருப்பு. அதுக்கு இப்பலாம் நீங்க என்ன சொல்லணும்? நன்றி நிறைந்த இதயத்தோடு சொல்லணும். உம்முடைய தயவு அல்லவோ என்னை பாதுகாக்குது. என் கால் சறுக்கிறது உம்முடைய கிருபை அல்லவோ என்னை தாங்குகிறது. என் ஜீவனின் பலனானவரே என்னை பலப்படுத்தி காத்துக்கொள்கிறேன். கர்த்தர் என் வெளிச்சம் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? சங்கீதக்காரனை போல சொல்லணும். அதுதான் இருக்கு பாருங்க. அது எல்லாத்தையும் அதுவரைக்கும் அவங்க வந்து தானியம் வந்து விதைச்சதுங்க, அதுவரைக்கும் கர்த்தர் தான் போஷிக்கிறாரு. எவ்வளோ பெரிய காரியத்த கர்த்தர் செய்றார். நெனச்சு பாருங்க, 20,00,000 மேல ஜனங்கள வழி நடத்தும்போது கர்த்தரே வழி நடத்துறார். அதே பார்த்து இன்றைக்கும் கம்ப்ளீட்டா நீங்க ஆண்டவர்ட்ட உங்க குடும்பம், உங்க ஊழியம், கர்த்தர் கொடுத்த ஊழியம், கர்த்தர் கொடுத்த குடும்பம், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யம், வேலை எல்லாமே அவர் குடுத்ததுங்க. அவருக்கு நன்றி செலுத்துங்க. நீங்க ஸ்தோத்திரிக்க, ஸ்தோத்திரிக்க, ஸ்தோத்திரிக்க தேவ மகிமை உங்களுடைய எல்லாவற்றின் மீதும் தேவ மகிமையின் காவல் வைக்கப்படும். அதுக்கு தான் நான் நிறைய சொல்லுவேன். கர்த்தர் கொடுத்த உங்க கணவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த உங்க மனைவிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த கர்ப்பத்தின் கனிகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க ஸ்தோத்தரிக்க, ஸ்தோத்தரிக்க, ஸ்தோத்தரிக்கிற எல்லா பலகீனங்களும் கடிந்து கொள்ளப்பட்டு வெளியேறிரும். அதுக்கு தான் அவர் சொல்லாரு, எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எந்த சூழ்நிலையும் எழுதுறது யாரு? சங்கீதம் 34ல சங்கீதக்காரன் எழுதுறாரு. எத்தனை போராட்டத்தை அவர் சந்திச்சாருங்க. 150 சங்கீதம் பாடினார் இல்லையா? உங்கள போய் குடுத்திருந்தா புலம்பல் மாரி 150 புலம்பல் புலம்பியிருப்பீங்க. 5 சங்கீதம் பாடியிருப்பீங்க.
அப்படி இல்ல. அவர் பாருங்க அருமையா, எக்காலத்திலும் தீங்கின் காலத்திலும், நெருக்கத்தின் காலத்திலும், நீர் என் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு சகாயம் பண்ணுவீர். எவ்வளோ பெரிய காரியங்கள். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அவர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து விட்டார். இதெல்லாம் உண்மை, அனுபவம். அதைத்தான் நீங்களும் சொல்லணும். நான்லாம் சங்கீதத்தை எடுத்தா கீழே வைக்க முடியாது. படிச்சுக்கிட்டே இருக்கலாம்ன்னு இருக்கும். அவ்வளோ அனுபவத்தில அவர் பேசுறாரு எல்லாத்துலயும் பாருங்க. இஸ்ரவேலை தேவன் மன்னாவினால் போஷித்தார். அதிகாலையில் இந்த மன்னா வானத்திலிருந்து விழும். இதை ஜனங்கள் எடுத்து பொடித்து பின் அப்பங்களாக்கி சாப்பிடுவார்கள். அன்றன்று வேண்டியதை பொறுக்கிக் கொள்ள வேண்டும். 6ஆம் நாள் மட்டும் 2 நாட்கள் சேர்த்து பொறுக்கிக் கொள்ள வேண்டும். 7ஆம் நாள் ஓய்வு நாள். கர்த்தரை ஆராதிக்கிற நாள். சமையல் வேலை, உலக வேலை அதையெல்லாம் தடை செய்யக்கூடாது. ஏசாயா 58:13, 14 சொல்றாரு. இன்னைக்கு என்ன பண்றீங்க? சனிக்கிழமைலாம் வேலைக்கு போறீங்க. ஞாயிற்றுக்கிழமையானா ஓடி. அன்னைக்கு 2 சம்பளம். ஆண்டவர் வைராக்கியமா சொல்லணும். நான் கிறிஸ்தவன். நான் போய் என் ஆலயத்துக்கு போறேன். நான் வாரத்தின் முதல் நாள் ஆண்டவரை போய் பார்க்க போனேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு போணும். அப்படிப்பட்டவங்கள கர்த்தர் அபரிவிதமா ஆசீர்வதிப்பார். அப்படி இல்ல பாருங்க. நேரம் குடுக்கறதில்ல, ஜெபிக்கிறது கிடையாது, வேதம் வாசிக்க கிடையாது. ஏதோ போறது, ஏதோ நெருக்கம், வியாதி வந்துச்சு, ஹாஸ்பிட்டல்ல வச்சுனா உடனே ஃபோன் அடிச்சு அது எத்தனை மணின்னு கூட பார்க்க மாட்டீங்க ஊழியக்காரங்க. 2 மணினா குடுப்பீங்க, நைட் 1 மணினா குடுப்பீங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அங்க போய் நம்ம ஜெபிக்கும்போது கேட்போம், "எம்மா உங்க பிள்ளைகள்லாம் நல்லா கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்களா? வேதம் வாசித்து ஜெபிக்கிற பிள்ளைகளா?" அப்படின்னா, அவன் அதுக்கு மட்டும் ஒத்தே வரமாட்டான் சிஸ்டர். பைபிளே படிக்க மாட்டான். ஜெபமே பண்ண மாட்டான். சர்ச்சுக்கே வரமாட்டான். அப்புறம் எப்படி? யோசிச்சு பாருங்க. ஆனா நீங்க இந்த பிள்ளைகள் அப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல போய் கேட்கணும். ஆண்டவரே, கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் நீங்க கொடுத்த பிள்ளை ஆண்டவரே, என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொன்னீரே. பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளவிட்டால் ஒருவனும் உம்மாண்டை வர முடியாது என்று சொன்னீரே. என் பிள்ளை இழுத்துக்கொள்ளும். உம்முடைய காருண்யத்துல என்னை இழுத்துக்கொண்டீரே. என் குடும்பத்தை இழுத்துக்கொள்ளுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நிச்சயமாய் ரட்சிக்கக்கூடாதபடி அவருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவர் செவி மந்தமாகவில்லை என்று ஏசாயா 59:1 சொல்லுது. கர்த்தர் நிச்சயமா செய்வார். இதிலிருந்து கேளுங்க. அதில பாருங்க, ஒழுங்கா அதாவது சொல்றாரு, ஓய்வு நாளை நீங்க நல்லா ஒழுங்கா இது கனப்படுத்தி நடத்துனீங்கன்னா, கர்த்தர் உங்களை பூமியில உயர்ந்த நிலையிலே உட்கார வைப்பாருன்ட்டு ஏசாயா 58:14 சொல்றாரு. ஒரு வாரம் கூட தவறாமல் சென்று ஆராதிக்க வேண்டும். ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத குடும்பத்தில் குறைவு ஏற்படும். பெதஸ்தா குளத்துல போய் தேவதூதன் வந்து முதல்ல யார் கலக்குறாங்க, அங்க கலக்கும்போது இறங்குறாங்களோ அவங்களுக்கு தான் அற்புதம். நீங்க சபைக்கு வந்து தொடக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் போகணும். செய்தி நேரத்துல போறது. அதுலயும் பாதிய கேட்டு பாதி எழும்பி வந்துடுறது. அதெல்லாம் கர்த்தரை கனஹீனப்படுத்துறீங்க. அதெல்லாம் மாறணும். மாற்றிக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரணும்னா. பாருங்க, முதல் நாள் பெய்த மன்னாவினா ஒரு ஓமர் அளவு ஆரோன் எடுத்து பொற்பாத்திரத்தில் வைக்க வேண்டும். ஏன் அப்படி செய்தார் என்றால், வருங்காலத்தில் இஸ்ரவேலின் பிள்ளைகள் இதை குறித்து கேட்கும்போது, வனாந்திரத்தில் நாங்கள் விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை. தேவனே எங்களை போஷித்து வழி நடத்தினார். உபாகம் 32:12 சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். ஆதி மன்னாவாகிய வெளிப்படுத்தல் என்னவென்றால், கர்த்தர் ஒருவரே எங்களை போஷித்து எங்களுக்காக யுத்தம் செய்து வழி நடத்தினார். இதுபோல உங்களையும் ஆண்டவரே போஷித்து யுத்தம் செய்து உங்களை வழி நடத்துவார். இப்போ உண்மைதானே? பிரச்சனை வந்தா யார்கிட்ட போறீங்க? ஆண்டவர்ட்ட தான் ஜெபம் பண்றீங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் பிதாவேன்றீங்க. உண்மைதான். ஆண்டவர் உங்களை திருப்பி கேட்டாருன்னா, நீ வந்து ஒழுங்கா கர்த்தரை தேடுறியா? பிரச்சனையில மட்டும் கர்த்தரை தேடுறது. அந்த அற்புதம் நடந்த உடனே திருப்பி உலகத்துக்குள்ள ஓடுறது. அப்படிலாம் செய்யக்கூடாது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்த்து இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அதை மனசுல வச்சுக்கங்க. எப்பவுமே எப்பவுமே நினைவிலேயும் இயேசுவின் ரத்தம் இருக்கணும். நடக்கையிலே இயேசுவின் ரத்தம் இருக்கணும். வாயின் வார்த்தையிலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படணும். உச்சந்தலைந்து உள்ளங்கால உள்ளும் புறமும் அவனுடைய அவயங்களெல்லாம் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படணும். இருதயத்திலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படும். ஒவ்வொரு நாளும் அதான் நம்ம பாடம், இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி தீங்கு அது மாதிரி தான் எல்லா நாளுங்களும் நேரம் எப்பவுமே நல்லா உரிமைப்படி 91ஆம் சங்கீதத்தை தினந்தோறும் வாசித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் வழிகளெல்லாம் காக்கும்படிக்கு தன்னுடைய தூதன் கட்டளையிடுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. சிங்கத்தின் மேலும் விரியன்பான் மேல் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவார். பாலசிங்கம்னா யாரு? இளம் சிங்கம். அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதையே நீ மிதிச்சு போடுவேன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தையினுடைய வல்லமை இறங்கி ஆவியானவர் கூட இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்.
வீட்ல ஒரே போராட்டம் போராட்டம்ன்றீங்க. நீங்க ஆண்டவர கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுது. உங்களுக்கு குறைவுபட்டுச்சுன்னா, அப்ப நீங்க கர்த்தரை தேடுவதில் குறைவுள்ளவர் காணப்படுறீங்க. அப்படி செய்யக்கூடாது. அப்புறம் பாருங்க 2வது நான் பார்க்கும்போது, ஆரோனின் துளிர்த்த கோல். தேவன் ஆரோனை சந்தித்த விதம் விசேஷமானது. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரிக்கும்போது, கோலை நீட்டச் சொன்னார். கண்மனையிலிருந்து தண்ணீர் வருவதற்கும் கோலினால் கண்மனை அடிக்கச் சொன்னார். கோலை கொண்டு அற்புத அடையாளங்களையும் செய்தார். இந்த கோல் அற்புத அடையாளம் செய்ய வேண்டும் என்றால், விசுவாசம் இருக்க வேண்டும். கோல் என்பது விசுவாசத்தை காட்டுகின்றது. எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, போ என்று சொல்லணும். தாம் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். இதில் மெயின் வந்து பாருங்க, தள்ளின்னு சமுத்திரத்துல மலைய பார்த்து பேசு. மார்க் 11:23 சொல்றாரு. ஏன்னா, இங்க மலைய பார்த்து நீ பெயர்ந்து தள்ளுண்டு போ அப்படின்னு சொல்லணும். அங்க சொல்றாரு. அதுக்கப்புறம் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அப்ப இதுக்கு சொல்றதுக்கு எவ்வளவு வேல்யூ பாருங்க. அப்படி ஆகும் என்று சொல்ல. இதுக்கு பேர் தான் விசுவாசம். அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் எவைகளை ஜெபத்தில் கேட்டுக்கொள்வீர்களோ அவர்களை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள். விசுவாசம் தாங்க மெயின். விசுவாசம்னா என்ன? நம்பப்படும் உறுதியும் காணப்படாத நிச்சயம். அதுதான் விசுவாசம்னா என்ன தெரியுமா? சூழ்நிலைகள் எதிர்த்து நிற்கும். அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மட்டும் நம்புவது தான் விசுவாசம். தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் ஆரோனின் கோல் அற்புத அடையாளங்களை நடப்பித்தது போல நமக்குள் உள்ள இயேசுவின் மேலுள்ள விசுவாசம் அற்புத அடையாளங்களை நடப்பிக்கும். ஒரு வியாதிக்காரக்கான ஜெபிக்கும் போது அவனுக்கு ஜெபிக்கிறவனுக்கும் விசுவாசம் இருக்க வேண்டும். ஆமா. ஆண்டவர் வந்து சொல்றாரு இல்லையா? ஆண்டவர் எதிர்பார்க்கும்போது பிறவிக்குடைய கண்களை திறக்கும்போது சொல்லுவாரு. இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறியா? அப்படின்னு கேட்பாரு. அவர் விசுவாசிக்கிறேன்னு சொன்ன பிறகு தான் என்ன பண்றாரு? கண்களை திறப்பார். அது உண்மை. நீங்க அதே மாரி விசுவாசிக்கணும். விசுவாசத்த வந்து நீங்க அதாவது சில பேர் சொல்றாங்க, நாங்க விசுவாசம் எங்களை வர்த்திக்க பண்ண என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? விசுவாசம் பலவீனமா போச்சுன்னா, நல்ல வேதத்த படிச்சு, முடிஞ்ச வரைக்கும் உபாச ஜெபம் எடுத்துட்டு, நல்ல வேதத்த வந்து அதிகாரமா படிச்சீங்கன்னா, உங்களுக்குள்ள அந்த வேத வசனம் பேச ஆரம்பிச்சிரும். அப்புறம் நீங்க பலன் அடைய ஆரம்பிச்சுருவீங்க. அப்புறம் நீங்க பைபிள கீழ வைக்கன்னா கூட முடியாது. எந்த நிமிஷம் தேவ சமூகம் ஓடுவோம், எப்ப ஆண்டவருடைய சத்தத்தை கேட்போம், எப்ப பேசுவோம் அப்படின்னு உங்களுக்கு ஆர்வம் உண்டாகிறது. இதைத்தான் செய்யணும். அது பாருங்க எல்லா காரியத்திலும் நம்முடைய வனாந்திர வாழ்க்கையிலும் கோலாகிய விசுவாசம் வாடாமல் மென்மேலும் துளிர்க்கிறதாய் காணப்பட வேண்டும். அதுதான் அந்த கோல் வந்து துளுத்துச்சுன்னு பார்க்குறோம். அதெல்லாம் சொல்றாரு, நம்முடைய சரீரமாகிய வீட்டிலும் ஆரோனின் துளித்த கோல் பாதுகாக்கப்பட்டது போல நம்முடைய சரீரமாகிய வீட்டிலும் விசுவாசம் என்ற துளிர்கோலை கடைசி மட்டும் காக்கப்பட வேண்டும். நல்ல விசுவாசத்தில் இருப்பீங்க. ஒரு சின்ன பிரச்சனையை பிசாசு கொண்டு வந்த உடனே என்ன பண்ணிடுறீங்க? சோர்ந்து போயிடுறீங்க. உடனே சொல்லுவீங்க. உடனே நீங்களே சொல்லுவீங்க, எனக்கு அப்பவே தெரியும். கவலைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா கவலையை பிசாசு கொண்டு வந்துருவான்னு தெரியும். அப்ப எதுல விசுவாசிப்பீங்க? முதல்ல இந்த மாதிரி பேசுறத நிறுத்துங்க. முதல்ல அவிசுவாசத்தை பேசுறத நிறுத்துங்க. பயத்தின் வார்த்தையை நிறுத்துங்க. இருமனம், சண்டை இதெல்லாம் அவனுடைய சரக்கு. அவன் சொல்றத நீங்க முதல்ல அவன் பொய்யனும், பொய்க்கு பிதாவுமானவன். நடக்குது போல நம்ப வச்சிருவான். ஏவாள் பாட்டிய நம்ப வச்சார்ல. தேவர்களைப் போல் இதை சாப்பிட்டா நீங்க அவர் ஏற்கனவே அவர் தன்னுடைய ரூபத்துல தான் அவங்கள வந்து ஆண்டவர் வந்து சாயலா உண்டாக்கியிருக்காரு. அப்பவே இதுங்க சொல்லணும்ல, நாங்க தேவ சாயல தான்டா உட்காந்து வெளியே போய் இயேசுவின் நாமத்தில் விரட்டியிருக்கணும். இதுங்க மண்டையாட்டிக்கிட்டு இதுங்க அன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டதுனால தான். அதனால தான் சொல்றாரு ஆண்டவர், உங்க ஏவாளின் இருதயம் வஞ்சிக்கப்பட்டது போல உங்க இருதயம் வஞ்சிக்கப்பட்டுருமோ உங்க மனசு அப்படின்னுவார். அதனால ரொம்ப ஞானமா, மனசுங்கிறது எண்ணங்கள்ங்க. எண்ணத்துல வந்து விடுதலை இருக்கணும். எண்ணம் தான் உங்களுக்கு எப்பவும் சந்தேகமும், கலக்கமும், குழப்பமும், பயமும், புலம்பலும் இருக்குது. அந்த எண்ணத்தை கிறிஸ்துவுக்குள்ளாய் சிறைப்படுத்தணும். நல்ல வேத தியானம் இருந்தா எல்லாம் மாறி போகும். வாழ்க்கை மாறிடும். வனாந்தர வாழ்க்கையிலும் விசுவாசமான துளிர் விட்டு நல்லா அவனுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை சீக்கிரத்தே துளிர்த்து ஆசீர்வாதமாக இருக்குமோ. கடைசியா பார்க்கும்போது மோசையின் 2 கற்பலைகள் கர்த்தருடைய கட்டளைகளை காக்கப்படுகிறதுவே தேவ கட்டளைகள் நம்ம வீட்டில் காக்கப்படும் வரை ஆசீர்வாதம் தான். நம் வீட்டு காரியங்கள் கர்த்தருடைய கட்டளைக்கு இசைந்திருக்க வேண்டும். அதுதான் தேவ சித்தம்.
நாம் அவரது கற்பனையின்படி நடப்பது அன்பு. 2 யோவான் 1 அதிகாரம் 6 ஓபேத் ஏதோமின் வீட்டுக்கு ஆசீர்வாதங்களுக்கு ரகசியம் அவருடைய இருதயமான வீட்டில் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருந்தது. ரோமர் 5:5 சொல்வார் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, உங்க பரிசுத்தாவி வரும்போது உங்கள் இருதயத்தில் தேவ அன்பு ஊற்றப்படும். அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. எந்த நம்பிக்கை? அவருடைய அன்பு நமக்கு ஊட்டப்பட்டிருக்குது. அதனால அவர் மீது நமக்கு நம்பிக்கை நல்லா அப்ப அந்த நம்பிக்கை தான் உங்களை வெட்கப்படுத்தாதுன்னு வேதம் சொல்லுது. கர்த்தர் மேலுள்ள அன்பு மனிதன் மேலுள்ள அன்பு அல்ல. நீங்க ஆண்டவரோட நடந்து, ஆண்டவரை நம்பி வாழ்க்கை ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த உலக அன்பு இதெல்லாம் குப்பையா தூக்கி போட்டுருவீங்க. அப்போ உங்களுக்கு வந்து நீங்க சினிமா பார்க்காதீங்க, சீரியல் பார்க்காதீங்க, வேதம் படிச்சீங்களா? இப்படிலாம் கேட்க வேண்டிய வேலையே இருக்காது. ஆண்டுடைய அன்பு நம்மள நிறைச்சிச்சுனாங்க, ஆவியானவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா, எல்லாம் தலைகீழாய் மாறி நான்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி ரொம்ப சினிமா பைத்தியம் தான். ஆனா கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அபிஷேகத்தை ஊற்றி நம்மள வந்து வேறு பிரிச்சு, அப்புறம் இப்ப பாருங்க அது நமக்கு ஒரு கசப்பு. அத பார்த்து இதையா போய் பார்த்துட்டு கிடந்தோம் அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு கொண்டு வந்துருவாரு. அப்ப என்னன்னா, நம்முடைய இருதயத்துல தேவ அன்பு ஊற்றப்பட்டு இருக்கதை உணர்ந்து நடக்கணும். இப்போ யூசுவலாவே பாருங்க, நமக்கு யாராவது ரொம்ப பிரியமானவங்கன்னா, அவங்க என்ன சொன்னாலும் கேட்போம் இல்லையா? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கங்க. அவங்க எத சொன்னாலே இது என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாள்ல, அப்ப அவளுக்கு இது பிடிக்காது, அத செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவா. அதே தான் ஆண்டவர். அன்பு. அவர் அன்போட நீங்க அவர நேசிச்சு, அவர் கூட நீங்க பேசி பழக ஆரம்பிச்சுட்டீங்களாங்க, பிரச்சனைகள்லாம் பெருசாவே தெரியாது. பிரச்சனைய விட இயேசு பெரியவர். போராட்டத்த விட இயேசு பெரியவர். எல்லா நெருக்கடிய விட இயேசு பெரியவர்ன்னு அவர் மேல சார்ந்துக்குவேன். இது எங்க அப்பா இயேசுவுக்கு அற்ப காரியம், லேசான காரியம். காற்றையும் கடலையும் அதட்டினவர் என் கூட இருக்கிறாரு. செங்கடலை பிளந்தவர் என் கூட இருக்கிறாரு. எரிகோ கோட்டை சுக்கு நீராக உடைத்தெறிந்தவர் என் கூட இருக்கிறாரு. அவர் என் கூட இருக்கும்போது எனக்கு பயம் இல்லை. சிலுவையிலே பிசாசின் கையெழுத்தை குலைத்து போட்டு துரைத்திரங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு சிலுவையிலே ஆணியடித்து சிலுவையிலே வெற்றி சிறந்த உயிர்த்தெழுந்த தேவ வல்லமையின் ஆவி ஏன் கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் எப்படி பயப்படுவேன்? நான் யாருக்கு பயப்படுவேன்? அப்படின்னு நீங்க சொல்லணும் விசுவாசத்துல. அப்படி அறிக்கை இடும் பொழுது பாருங்க, பேதுருவின் கரத்தில் கர்த்தர் ஊழியத்தை கொடுக்கும் முன் இவர்களிலும் நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா என்று தேவன் கேட்டார். யோவான் 21:15 அன்பிற்கு என்றே 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். நான் சொல்லணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சொல்றேன். ஒரு நாளும் முறுமுறுக்காதீங்க ஃபர்ஸ்ட் திங். சரி அதற்கு ப்ளஸ் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2வது பார்த்தீங்கன்னா, இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருங்க. அத நீங்க தியானிக்க தியானிக்க அந்த கவலைப்படுற இருதயத்திலயும், சிந்தையிலயும் ஒரு வசனத்த எடுத்து உள்ள விட்டுருங்க. அது பாட்டுக்கு அந்த நாள் முழுவதும் நம்ம கூட தைரியமா இரு. கர்த்தர் நமது பார்வைக்கு நலமானதை செய்வார். அப்படி நம்மளோடு இடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். நீ எதிர்பார்த்திருக்க முடிவு தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு அது. அப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனைய வந்து அந்த வசனம் அடிச்சு துரத்திடும். அப்போ நீங்க விடுதலையா வாழ முடியும். கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படி சொல்லணும். அப்ப வெட்கத்துக்கு போனா அப்படி எல்லா நேரங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உலகம், மாமிசம், பிசாசு சொல்ற வார்த்தைய டெலீட் பண்ணிட்டு, கர்த்தருடைய வார்த்தைய சேவ் பண்ணி, அதையே பேசி, விசுவாச அறிக்கைய பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, எல்லா சூழ்நிலைகளும் மாறி போகும். புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறிடும். துக்கம் சந்தோஷமாய் மாறிடும். வந்து குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறிடும். எல்லாவற்றையும் ரட்சிக்கப்படாத கணவன், பிள்ளைகள் எல்லா ரட்சிப்புகளை கர்த்தர் வழி நடத்துவார். குடும்பமே அன்பினால் கட்டப்பட்டு ஆசீர்வதிக்கப்படும். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகுதியாக நேசிக்கிற அன்புள்ள ரட்சகா, இம்மட்டுமாய் உம் பிள்ளைகளோடு நீர் பேசினீர். ஆசீர்வாதம் நம் வீடுக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணும் ஆலோசனை கொடுத்தீங்கப்பா. இன்றைக்கு அநேகருடைய என் வீடு ஆசீர்வாதமே இல்லைன்னு சொல்லி புலம்புறாங்க. ஆனால் கர்த்தர் தன்னுடைய உடன்படிக்கை இப்படி இயேசுவாய் எங்களோடு நீர் இருக்கிற இந்த வேதத்தை எடுத்து விசுவாசத்தோடு அந்த கோலை நீட்டிருக்கும். அந்த கோல் வந்து விசுவாச கோல் இருக்கும்போது துளிர்க்க பண்ணும். வாழ்க்கையில் இதுவரைக்கும் அவர்கள் இழந்து போன எல்லாவற்றையும் துளிர்த்து ஆண்டவரே அவங்க கனி கொடுத்து வாழும்படியாக கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றி ஆசீர்வதிக்கும்படி அவனை நோக்கி நான் பார்க்கிறேன். சுவாமி ரிஷபா லெஹாட் அதோனி கபால் அதோனிக்கு இந்த பிள்ளைகள் என்ன காரியத்தில் வாழ்க்கையை வந்து ஆசீர்வாதமாய் மாறணும், வீடு ஆசீர்வாதமாய், பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் மாறணும் என்று விரும்பி உம்மிடத்தில் கேட்கிறார்களோ, இன்றை கொடுத்த ஆலோசனையின்படி தன்னுடைய ஆலோசனையின்படி உன்னை நடத்தி மகிமையிலே உன்னை கொண்டு சேர்ப்பான் வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகள் வேதத்தை இரவும் பகலும் வாஞ்சித்து விரும்பி அதை தியானிக்கும்படியான ஒரு இருதயத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஞானத்தை, உணர்வை, ஆலோசனை, பலனை, அறிவை
கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட நீர் ஒத்தாசையை எழுந்தருளும் சுவாமி. நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஷலு பீதரி கடூனி கந்துனி லி ஹந்து ரிபா சாம்சன், சோர்ந்து போகாதே. கர்த்தருடைய கரம் உன்னை வழி நடத்தும். இம்மட்டும் உதவி செய்தவர் இனிமேலும் உதவி செய்வார். கையிட்டு செய்யும் வேலையில் ஆசீர்வாதமே இல்லை என்று சொல்கிறார். அதை எடுத்து போட்டு நான் கையிட்டு செய்யும் வேலையை கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார் என்று சொல்லி விசுவாசி. அதிசயம் நடக்கும். லிஷபா லிஹந்தூரி செல்வராஜ் ரபி லீகபா ஹதுரி கபாதர், ஒரு வேலையில் நல்ல பதவியில் இருக்கிறார். ஆனால் அதற்குரிய சம்பளத்தை கொடுக்காமல் எனக்கு சம்பளமெல்லாம் மிகவும் குறைவாய் காணப்படுகிறது. எனக்கு இது ஒரு பெரிய மனசில் ஒரு துக்கம் அழுத்தி இவ்வளோ வேலை பாடுபடுறேன், ஆனால் சம்பளம் ரொம்ப கம்மியாக வாங்குறேன் ஒன்று வருத்தப்பட்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்க எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வைத்து விடு. கர்த்தர் உன்னை ஆதரிப்பார். பிரமிப்பு அடையும்படியா உன்னை சம்பள உயர்வில் கர்த்தர் அமர பண்ணுவேன் என்று சொல்கிறார். விசுவாசி. உஷபா லிஹா தூ கரே நீகா தூ ஷண்டோரி கபாலபா ரெஜினால் மேரி, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் மகளே. நீ அடிக்கடியாக சொல்ல, என் கூட நீங்கள் இருந்தால் இதெல்லாம் ஏன் நடக்கு, இதெல்லாம் நீ ஏன் நடக்கு, இந்த கேள்வியே உனக்கு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் மகளே. கிதியோனை போல அப்படி அல்ல. கர்த்தர் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் அதிசயமாய் இருக்கும் என்று விசுவாசி. கர்த்தர் நிச்சயமாகவே முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்கிறார். உஷபா லஹடனு கரவு சந்தூரி பாலதுரி கந்துனி தீர பாதுரி ஜபராணி, சோர்ந்து போகாதே. 5 வருடம் குழந்தை இல்லாமல் மிகவும் தவித்து கொண்டிருக்கிறார். எனக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணவங்க எல்லாருக்கும் கற்பத்தின் கனி கொடுக்கப்பட்டிருக்கு. நான் செய்த பாவமா, என் முன்னோர்கள் செய்த பாவமா என்று அடிக்கடியாய் எரிச்சல் பட்டு கொண்டு கவலைப்பட்டுக்கிட்டு புலம்பி தவித்துக்கிட்டு உன்னையே நீ ஒன்று குறை சொல்லி கொண்டிருக்கிறாய். நான் பார்க்கப்பட்ட நாள் விளங்கவே இல்லை, அப்படியெல்லாம் இதை எல்லாத்தையும் எடுத்து போடும் மகளே. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைவான். சீக்கிரத்திலே கர்த்தர் உனக்கு நியாயம் செய்து ஏற்ற வேளையில் பிரமிப்பு அடையும்படிய கற்பத்தின் காணியை நீ அணைத்து கொண்டிருப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசி. தீரபாலி தூரி கபால கதோனா தி ஹேடனோ கபாதுரி கபால. நன்றியோடு நாங்கள் மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். யார் வீடெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று மெய் நோக்கி பார்க்கிறார்களோ எல்லார் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக மெய் நோக்கி பார்க்கிறேன் சாமி. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. கோணலானவங்களை செவ்வையாகட்டும் ஆண்டவரே. இருளெல்லாம் வெளிச்சமாகட்டும் ஆண்டவரே. ஒழுங்கினமெல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டு பரிசுத்த ஆவியான அசைவாடி காரியங்கள் எல்லாம் குழப்பங்கள் எல்லாம் மாற்றி போட்டு பிரமிக்கத்தக்கது அதிசயங்களா இந்த பிள்ளைகள் வீடு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.